இப்போ நம்ம அதுக்கு அடுத்து பார்க்க போகிறது மீன் மஞ்சூரியன். தேவையான பொருட்கள்: அஜினமோட்டோ, பூண்டு, நறுக்கிய வெங்காயம், கார்ன்ஃப்ளவர், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, கரம் மசாலா, தக்காளி விழுது, சோயா சாஸ், வெனிகர், ஆயில், பெப்பர், எக்கு, மீன். நீங்கள் வந்து வேறு மீன் வாங்கி செய்யணுன்னு அவசியம் கிடையாது. வீட்டில் நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் சரி, வீட்டில் போய் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறது சங்கரா மீன். நீங்கள் வந்து வீட்டில் அதோட கம்மியான மீனை வாங்கலாம், இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியான மீனை வாங்கலாம். இந்த மீனை வாங்கிட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுலில் அது மீனை வந்து போட்டுங்க. போட்டுட்டு இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இது சூடாகணுன்னா கொஞ்சம் ஆயில் போட்டு ரெடி பண்ணால் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ரெடியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையானது சோள மாவு போட்டாச்சு. இப்போ வந்து நான் 3 மீன் போட்டிருக்கேன், 3 துண்டு மீன். அதுக்கு வந்து 1 எக்கு, 1 முட்டை போட்டால் போதும். ஒரே ஒரு முட்டை, அந்த கருவோட ஒரு முட்டை யூஸ் பண்ணிங்க. யூஸ் பண்ணிட்டீங்களா? அதுக்கு அடுத்தது மிளகுத்தூள். அதாவது நீங்கள் வந்து இந்த மிளகுத்தூள் கொஞ்சம் நரன்னு அரைச்சிட்டு அந்த மாதிரி ஒரு தூள் மிளகுத்தூளை கொஞ்சம் லைட்டாக அதை ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுச்சிங்களா? கொஞ்சம் அஜினமோட்டோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக யூஸ் பண்ணால் நல்லது. பண்ணிங்களா? இப்போ சால்ட்டு போட்டாச்சு, இது போட்டாச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு. இதை வந்து நல்லா கூட மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் வாட்டர் தண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா அதோடைய பதம் வந்து கரெக்டாக இருக்கணும், அதில் பிடிப்பு கரெக்டாக இருக்கணும். ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறீங்க, அதுக்கு கரெக்டாக இருக்கணும். அதுக்காக பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லா அதோடைய கார்ன்ஃப்ளவருடைய இது அப்படியே வந்துடும். நல்லா கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிட்டீங்க. கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் ஊற வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை நம்ம ஏன்னா கிரேவி ரெடி பண்ண போகிறோம், அந்த கிரேவியில் கூட அதிலே ரெடி ஆகிடும். ஆயில் சூடாகிடுச்சு, நம்ம இப்போது இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது லைட்டாக மீனை வந்து இதில் போட்டு எடுத்துடுறோம். ஆயிலில் போட்டு எடுக்க போகிறோம். கொஞ்சம் மசாலாவோடு எடுத்து இப்போ நம்ம வந்து எதுவும் கிண்டாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இப்போ இது ரொம்ப பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் சோளம் மாவு போட்ட உடனே உங்களுக்கு வந்து அது கரெக்டான ஒரு ஃபிட்னஸில் வந்துடும். இதில் வந்து சோளம் மாவு, மிளகுத்தூள், ஒரு முட்டை, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் அஜினமோட்டோ, ஒரு இஞ்சி பூண்டு விழுது இது போட்டிருக்கோம். கரெக்டான சூட்டில் வச்சு அதை வச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அதிலே பிடிக்கும். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக அது மசாலாவோடு நல்லா பிடிச்சிக்கும். சோளம் மாவு போட்டுக்கிங்க, கரெக்டாக பிடிச்சிரும். இது நல்லா குக் ஆகிட்டோம். மீடியமான ஒரு ஆஃப் டன் குக் ஆனால் பரவாயில்ல, ரெடி ஆகிட்டோம். கடாய் போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் கடாய் நல்லா சூடாகட்டும். வானிலை சூடாகணுன்னு 2 ஸ்பூன் ஆயில் போட்டிங்க. இப்போ வந்து இந்த மீன் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் இப்போ நம்ம அந்த கலர் அந்த இது உங்களுக்கு கிளீனாக தெரியும். நல்லா ஒரு ரெட் கலரில் கரெக்டாக இருந்துச்சுங்களா? ஓகே, இது ரெடி ஆகிட்டு இதை வந்து தனியாக ஒரு டிஷ்ஷில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டவ்வை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் ஒன்றுக்கு எடுத்து வச்சிடுறோம் டிஷ்ஷில். இப்படியே கூட சாப்பிட்லாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், ஈவினிங்கில் நல்லாயிருக்கும், சூப்பராக. இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு. பூண்டு வந்து நம்ம இப்போ வந்து இதை வந்து நீங்கள் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இப்படியே போட போகிறோம் இதில். ஏன்னா பசங்க வந்து சின்ன பசங்களானா தெரியாது, பெரியவங்களாம் நல்லா தெரியாது சாப்பிட்றதுக்கு. பூண்டு போட்டாச்சு. பூண்டு கொஞ்சம் இது ரெடி ஆனோடனே நறுக்கிய வெங்காயம்,
இஞ்சி பூண்டு ஏற்கனவே அதில் பூண்டு மிக்ஸ் பண்ணிடுது, இஞ்சி மட்டும் அதில் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க. இது ஒன்று வீட்டில் ஒரு சிம்பிளான டிஷ்ஷு. இப்போ கொஞ்சம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இதில் வந்து தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப தவா அதில் பிடிக்கும். அதனால் லைட்டாக கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணி மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதிக்க வச்சோடனே இப்போ நம்ம வந்து வெனிகர், அதாவது நீங்கள் வெனிகர் இல்லைன்னா லெமன் வாங்கி வந்து ஒரு லெமன் அது பிரிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து போட்டாச்சு 2 ஸ்பூன். அப்புறம் இப்போ வீட்டில் வந்து தக்காளி விழுது அரைச்சது, நீங்கள் வந்து தக்காளி விழுது கடையிலே இருக்கும், அந்த மாதிரி அது அது வாங்கிக்கங்க. அது 2 ஸ்பூன். ஏதோ ஸ்வீட்டும் காரமும் கலந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் ஃபயர் வச்சுங்க. இது வந்து இப்போது வந்து இந்த கண்டிஷனில் கொஞ்சம் அப்படி லைட்டாக கொஞ்சம் ரெடி ஆனோடனே கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக இது வந்து நம்ம இதில் எந்த ஒரு சில்லி பச்சை மிளகாலாம் எதுவும் போடலை. இப்போ நம்ம வந்து வெறும் கரம் மசாலா, தக்காளி விழுது, சால்ட்டு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், இந்த மாதிரி ஐட்டத்தை வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் சால்ட்டு, ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டராக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு அடுத்தது கொஞ்சம் இது நல்லா இது கொதிக்கிற டைமில் நம்ம வந்து ஃப்ரை பண்ண அந்த ஃபிஷ்ஷை நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். உடைச்சி இப்போது கொஞ்சம் அஜினோமோட்டோ, இவனா இப்போ கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது கூட வந்து நீங்கள் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அது கூட வந்து வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும், ட்ரையாக வேணும்னா அந்த மாதிரி ட்ரையாக செய்யலாம். நம்ம வந்து கொஞ்சம் கிரேவியாக எடுக்க போகிறோம், அதனால் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு மீடியமாக ரெடி பண்ணிக்கங்க. மீன் ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் நல்லா ஒரு மீடியமாக கொஞ்சம் எடுத்துக்கங்க, கரைச்சிக்கங்க. ஓகே, நல்லா கொஞ்சம் அந்த கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கரைச்சிங்க பக்காவா. கரைச்சிட்டிங்க. இப்போது அந்த கிரேவியில் நம்ம இதை வந்து ஆட் பண்ணுறோம். இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும், அதனால் கிரேவியோடு நம்ம இறக்கிடுறோம். இதை வந்து இப்போது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்ற போகிறோம். பாருங்க, ஃபிஷ் என்ன ஃபிஷ்ஷாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் போட்டால் வீட்டில் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் உடஞ்சிரும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி கிரேவியில் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் உடையாது. நீங்கள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், நான் சொன்ன மாதிரி அந்த கார்ன்ஃப்ளவரு கொஞ்சம் மிளகு போட்டு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கிரேவி ரெடி பண்ணிவிட்டு இது கூட ஃப்ரைட் ரைஸில் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் இதுக்கு வந்து சப்பாத்தி, பரோட்டாக்கு நல்லா இருக்காது, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி விழுது. மீன் மஞ்சூரியன் செய்முறை. ஒரு பாத்திரத்தில் மீனுடன் சோளமாவு, முட்டை, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, சிறிதளவு தண்ணீர் சேர்த்து பிசைந்து கொள்ள வேண்டும்.
அதன் பின்னர் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பொரித்து தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கிளற வேண்டும். அதன் பின்னர் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி இக்கலவையுடன் வினிகர், தக்காளி விழுது, கரம் மசாலா, சோயா சாறு சேர்த்து கிளற வேண்டும். அதன் பின்னர் தயார் செய்துள்ள மீன் துண்டுகளை இக்கலவையுடன் சேர்த்து சிறிது நேரம் கொதிக்க வைக்க வேண்டும். இறுதியில் சோள மாவு சேர்த்து கிளறி எடுத்தால் சுவையான மீன் மஞ்சூரியன் தயார். அடுத்த வாரம் வேற ஒரு உணவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.